நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் தீபாவளி முடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்து பொங்கல். அதனால் இப்படியே காலம் உருண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நாம தான் நம்மளோட சேவிங்ஸை வளர்த்துக்கணும். சேவிங்ஸ் அப்படிங்கிறதுனாலே எல்லாருக்கும் பல்காக கொண்டு போய் அமௌண்ட்டை போடணுமா அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்கும். பட் அப்படி இல்லை. மாதம் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் அப்படிங்கிறது ஒரு சேவிங்ஸ் மாதிரி பண்ணலாம். மாதம் உங்களால் எவ்வளோ முடியும். ஒரு சில இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் 100 ரூபா கூட மாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொண்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று சேமிக்கணும், அவ்வளோதான் விஷயம். இதில் எவ்வளோதான் ஒரு 10,000 20,000 போடுறவங்களால மட்டும்தான் சேவிங்ஸ் பண்ண முடியுமா? அப்போ இல்லை சின்ன மிடில் கிளாஸ் பீப்புளாலெல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியாதானா? அப்படி இல்லை. அவசரம் 1000 ரூபாய்க்கு கூட நீங்கள் பங்குகள் வாங்க முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? 1000 ரூபாய்க்கு பங்கு வாங்கி பெரிய லாபம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு நம்ம 500 ரூபா கட்டினா கூட அதையும் நம்மளோட என்ஐவியில் கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. அதுக்கு அவங்க பங்குகளில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது நமக்கு ஒரு நல்ல லாபத்தை தருது. அதனால் நாமளே டைரெக்டாக வாங்கக்கூடிய பங்குகளும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த 1000 ரூபாய்க்கு உண்டான பங்குகளை தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஸோ சிஸ்டமேட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு உள்ளே வரும்போதே நீங்கள் அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பான நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் பின்பற்றலாம். 1000 ரூபாய்க்கு நீங்கள் பங்குகள் வாங்க முடியுமா அப்படின்னா என்னென்ன பங்குகள் வாங்கலாம்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வரும். அதுதான் இந்த வீடியோ. 1000 ரூபாய்க்கு குறைவான பங்குகளை 1000 ரூபாய் முதலீடு தான் என்னால் பண்ண முடியும். ஆனால் எல்லாருக்கும் என்னென்னா நிறைய வாங்கணும். இப்போ பட்டாசு வாங்குறதுலே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வெரைட்டி ஆஃப் பட்டாசு வாங்குறோம். அதனால் நம்மளோட 1000 ரூபா முதலீடு கூட பார்த்தீங்கன்னா வேரியன்ட் செக்டாரில் நல்ல பங்குகள் வேற பங்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதா எல்லாரோட ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 4 பங்குகளும் உங்களுக்கு நஷ்டத்தை தராது. டெஃபினட்டாக நீங்கள் இந்த பங்குகளை வாங்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவான பங்குகள் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய பங்குகளாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ 1000 ரூபா முதலீட்டுக்கான இந்த பங்குகளை பார்க்கலாம் வாங்க. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதில் எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல. அது மட்டும் இல்லை, நான் செபி ரெஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்க நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலை பார்க்குற நமது நண்பர்கள் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்காங்க. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே சேனலோட வளர்ச்சி மேலும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி இதில் எனக்கு இது பிடிக்கல அப்படின்றத உங்களுக்கு கமெண்ட்லேயே சொல்லுங்கள். நோ ப்ராப்ளம். அதை நாங்கள் திருத்திக்கிறோம். எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய என்னென்ன ஃப்ளாஸ் இருக்கோ அதையும் நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னாதான் நாங்கள் எங்களோட சேனலோட வளர்ச்சிக்கு மேலும் இது உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விட்டிங்கன்னா வீடியோ உடனே கிடைக்கும். வேறு என்ன பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற என்ன ஸ்டாக் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ். இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு தனி வீடியோ பண்ணியிருக்கேன். நண்பர்கள் நிறைய பேர் அதை பற்றி மறுபடியும் வீடியோ கேட்குறாங்க. நம்ம அதையும் போடுவோம். கண்டிப்பாக இந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய அளவு லாபத்தை தரும். கண்டிப்பாக எதை வச்சு சார் சொல்கிறீங்க அப்படின்னா இவங்களோட வளர்ச்சி என்பிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் 2வது மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். லோ ப்ரைஸில் கிடைக்குது இப்போதைக்கு. இதை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்கும். நம்ம வாங்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு. சரி, அப்படி என்ன சார் இதில் வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட டைப் பண்ணி கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் ராக்கோட இவங்க டைப் பண்ண போகிறாங்க. பிளாக் ராக்கோட இவங்க டைப் பண்ணும்போது இந்த வேர்ல்டுலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஃபினான்ஷியல் ஃபண்ட் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது பிளாக் ராக்கு. இவங்க ஜியோ அது வழியாகவும் இவங்க ஜியோ ஃபினான்ஷியலுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ண போகிறாங்க. அது வழியாக இவங்க பெரிய அளவில் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிளாக் ராக்கை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம். டெஃபினட்டாக பிளாக் ராக் பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த பிளாக் ராக் மியூச்சுவல் ஃபண்டை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய நல்ல பர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸை பற்றி நான் போடுறேன் கண்டிப்பாக. ஏன்னா அதனால் இந்த ஜியோ ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா படிப்படியாக வளர்ந்து போய்கிட்டே இருக்க போகிறது. அதனால இன்னைக்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் மாதிரியான அடுத்த 2வது மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்சியல் சர்வீஸ் இருக்கக்கூடிய நிறுவனம்னா ஜியோ ஃபினான்ஸ் தான். கண்டிப்பாக
ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 1,42,790 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். சரிங்களா? ஸோ இதில் டிவிடெண்ட் ஈல்டு ஏதோ தப்பாக போட்டிருக்காங்க, அவ்வளோலாம் ஒன்றும் இப்போதைக்கு வரல, இப்போ தான் வந்திருக்காங்க. ஒன்றும் ஸோ அவங்க டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு பெரிய அளவு ஃபால், அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பங்கு ஏறலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இப்படியே ஏறி இறங்கினா கூட சடனாக மேலே போயிடும், அப்போதைக்கு நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் எப்போதுமே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இந்த ஜியோ ஃபினான்ஷியலில் ஒரு ஸ்டாக்ஸ் தான் வாங்குங்க மாசத்துல, அதுவே போதும். நான் இன்னும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை ஒரு ஸ்டாக்காக வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன் அடிக்கடி. எல்லார்ட்டையும் சொல்கிறவங்க கூட முன்னாடியெல்லாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐடிசி இதெல்லாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியலை ஒரு ஸ்டாக்ஸாக வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை மிகப்பெரிய கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரே கிட்டத்தட்ட 2% மேலே ஸ்டேக்ஸை பை பண்ணிட்டாங்க. இல்லை யூரோப்பியன் பசிபிக் க்ரோத் ஃபண்டு இவங்க எல்லாருமே இப்போ ஆல்ரெடி உள்ள பூந்து ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு முக்கியமான பங்கு, அதையும் சொல்லிட்டேன். இதை இந்த ப்ரைஸில் வாங்காமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் கிடைக்காது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன். நெக்ஸ்ட் அதுதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பவர் கிரிட் கார்பரேஷனோட கரண்ட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 212 ரூபாய். இப்போ இந்த பவர் கிரிட் கார்பரேஷனோட நெக்ஸ்ட் ப்ரைஸ் லெவலுக்கு பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு தான் இந்த ஸ்டாக்ல போனஸ் இஷ்யூ பண்ணிட்டு திருப்பி இந்த ஸ்டாக்ஸ் மேலே போயிருக்கு. ஏன் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிவிடெண்டும் வந்துட்டு இருக்கோம், நமக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸும் ஏறிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அதில் கொஞ்சம் லாபங்களும் நமக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் பவர் கிரிட் கார்பரேஷனை ஒரு டிவிடெண்ட் பேஸ்டு ஸ்டாக்காக நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஸ்டாக்கு. இந்த பவர் கிரிட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் பவர் செக்டாரை டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய வேலை இவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் வந்து இவி வெஹிக்கிள்லாம் வரும்போது இவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இவங்க அடிக்கடி டெவலப் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு என்னைக்குமே வேலை இல்லாமல் போகாது. ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் ஏன் சார் 200-250 ரூபா போகல அப்படின்னா, அதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற டிவிடெண்ட் தான். வர லாபத்தில் 8% அவங்களுக்கே டிவிடெண்டாக கொடுக்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஏறும், அதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உயர இந்த ஸ்டாக்கு டிவிடெண்ட்டையும் கொடுக்குறாங்க, தானும் உயர்த்திக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் ஒரு முக்கியமான பங்கு. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இந்த ஸ்டேக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. பட் நல்ல ஒரு பெர்ஃபார்மிங்காக ஒரு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இதில் 2.41% வரைக்கும் இந்த ஸ்டேக்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் மறுபடியும் எஃப்ஐஎஸ் இந்த ஸ்டாக்குள்ள வரும்போது இந்த ஸ்டாக் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 32% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு 99% ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கக்கூடிய பங்கு. பெரிய அளவில் இதில் பிளஜஸ்லாம் எதுவும் கிடையாது. நியூவாகவும் 14 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் செப்டம்பர் குவார்ட்டரில் எஃப்ஐஎஸ் பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடிங்டன். இந்த ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். ரெடிங்டன் ஒரு ஹை பர்ஃபார்மிங் ஸ்டாக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும். பெரிய அளவுலலாம் இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய ஏற்றத்தை நீங்கள் சந்திச்சிட முடியாது. ஏன்னா ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் சொல்கிற அந்த பழைய ரேஞ்சுக்கு எப்போல்லாம் 200 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டர் எடுத்துக்கிட்டா ஹெச்டிஎஃப்சி குரூப் தான். எஃப்ஐஐஸு இதில் இருந்து கொஞ்சம் வெளியே போனாங்கன்றது உண்மை. அதனால தான் இந்த ஸ்டாக்ஸ் இறங்குது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டவுன் ட்ரெண்டில் அக்குமுலேட் பண்ணி வச்சிங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் பாருங்கள், நவம்பரில் அருமையான நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இதோட எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் 56.26%, டிஐஸ் கிட்டத்தட்ட 17.41% வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டாக்லேருந்து எஃப்ஐஎஸ் கொஞ்சம் வெளியே போகிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் இந்த ஸ்டாக் மறுபடியும் உயர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. இந்த பேங்க் ஆஃப் பரோடா 196 ரூபாய் விலையில் இப்போதைக்கு இருக்கு. இந்த ப்ரைஸு எப்போ நிஃப்டி இண்டெக்ஸ் பேங்க் இண்டெக்ஸில் உள்ள என்ட்ரி ஆச்சோ நான் பல நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த ஸ்டாக்கு பெரிய அளவில் உயரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்க பழைய வீடியோ, பேங்க் ஆஃப் பரோடாவுடைய வீடியோ இருந்துச்சுன்னா. இந்த ஸ்டாக்கோட இப்போ கரண்ட் ப்ரைஸ் 186 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் திருப்பி வரும். இன்னொரு 10 ரூபா இறங்குறதுக்கு இந்த ஸ்டாக்ல வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் எஸ்ஐபியில் வாங்குறதுனால அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பண்ண வேணாம். என்னைக்கு வாங்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு கடற்கடன்னு நீங்கள் பாட்டுக்கு அன்னைக்கு என்னைக்கு ப்ரைஸ் ரெட்டில் இருக்கோ அன்னைக்கு டக்குன்னு அந்த மாதத்தில் ஒரு பையிங் போட்டு வச்சுக்கோங்க. உங்களையெல்லாம் நீங்களே வாங்குறதுனால எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட லோ ப்ரைஸில் வாங்க முடியும். ஆனால் கண்டிப்பாக மாதம் வாங்கணும். அப்போ தான் அந்த எஸ்ஐபியோட
பர்பஸ் சால்வ் ஆகும். டிவிடெண்ட் ஈல்டு 2.80%. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 203 ரூபாய். இதோட ஒரிஜினல் காஸ்ட் 196 ரூபா. அதுதான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சொல்ல வந்ததுக்கு புக் வேல்யூவோட கம்மியான விலையில் இருக்குது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் எஃப்ஐஐஸ் ஒரு ஹியூஜ் லெவலில் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்ல போனால் டிஐஸ் மட்டும் இல்லை ஒரே ஒரு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் மட்டும்தான் வெளியே போனாங்க. அதில் மற்றும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் இதுலேயும் ஹெச்டிஎஃப்சி குரூப் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே உங்களுக்கு 250 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இந்த 4 பங்குகள் மட்டும் இல்லை, வேறு என்ன பங்குகளை உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். வேறு எஸ்ஐபியில் நல்ல ஒரு ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ் பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நிச்சயமாக பண்ணலாம். வேறு என்ன பங்குகளை பற்றி நம்ம பார்க்குறதுனாலும் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் கிரிட்ல 2 ஸ்டாக்கு, ஜியோ ஃபினான்ஷியலில் ஒரு ஸ்டாக்கு, அந்த ரெடிங்டனில் ஒரு ஸ்டாக்கு, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஒரு ஸ்டாக், இவ்வளோ தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். 997 ரூபாய் தான் விலையே வந்திருக்கு. 1000 ரூபா சொல்லியிருந்தோம். 997 ரூபாய்க்கான ஒரு போர்ட்ஃபோலியோ தான் இது. இந்த எஸ்ஐபிக்கான ஒரு பேஸ்கெட்னு நீங்கள் சொல்லலாம். இந்த எஸ்ஐபி பேஸ்கெட்டை நீங்கள் டெஃபினட்டாக பை பண்ணலாம், உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வேறு என்ன வீடியோவில் உங்களுக்கான சந்திக்கிற அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.